என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 11ஆம் நாள் இன்று அன்னையினுடைய மன்றாட்டு மாலையில் நாம் ஜெபிப்பது கன்னி தூய்மை கெடாத மாதாவே என்று நம்முடைய மன்றாட்டு மாலையில் அன்னையினுடைய புகழை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே கன்னி தூய்மை கெடாத மாதாவே என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு தூய்மை உள்ளவளாக இருந்திருக்கிறாள் என்று நாம் காண முடிகிறது. எப்படி என்றால், இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அந்த தாய்மார்கள் அழகாக சொல்லுவார்கள், என் மகளை அடுத்தவனுடைய கையில் பிடித்து கொடுக்கின்ற வரையில் என்றால் திருமணம் முடிக்கின்ற வரையில் என் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் பெற்றோர்கள். கன்னி தூய்மை கெடாமல் பாதுகாத்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுதுதான் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி, அந்த குடும்பத்திற்கும் ஒரு நிறைவு என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கன்னி தூய்மை கெடாத மாதாவே என்று நாம் அன்னை மரியாளுடைய புகழை நாம் சாற்றுகின்ற பொழுது எந்த அளவிற்கு அன்னை மரியாள் கன்னி தூய்மை கெடாத மாதாவாக இருக்கிறாள். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்க வருகின்ற பொழுது இவர்கள் இருவருக்கு இடையே ஏற்படுகின்ற உரையாடல் இறுதியாக அன்னை மரியாள் இவ்வாறு கேட்பார், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன் என்று. நான் கன்னி தூய்மையோடு இருக்கிறேன், தூய்மையுள்ளவளாக இருக்கிறேன், திருமணம் முடிக்காமல் இருக்கிறேன், எனவே இது எப்படி நிகழும், நான் ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்று கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து இந்த கேள்வி கேட்டவுடனே கபிரியேல் தூதர் சொன்னது, உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று. அன்று அன்னை மரியாள் ஆம் என்று ஒப்புக்கொண்டாள். ஏனென்றால் தன்னை படைத்தவர் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தன்னை தேர்ந்தெடுத்தவர் தன் வழியாக இந்த மண்ணுலகிற்கு மீட்பை கொடுக்க விரும்புகிறார் என்று அன்னை மரியாள் உணர்ந்தவளாக இந்த விண்ணப்பத்தையும் இந்த அழைப்பையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அன்னையாம் திரு அவையிலே விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் அன்னை மரியாளுடைய கன்னி தூய்மையை பற்றி. அது என்னவென்றால், பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பூந்தோட்டத்திற்கு ஒப்பாகும் அன்னை மரியாளுடைய கன்னி தூய்மை. அதோடு சீல் வைக்கப்பட்ட கிணற்றுக்கு ஒப்பாகும் அன்னை மரியாளுடைய கன்னி தூய்மை என்று சொல்லுவார்கள். பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூந்தோட்டம் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல அன்னை மரியாளுடைய கன்னி தூய்மை இறைவனுடைய பாதுகாப்பிலே பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய கன்னி தூய்மை இறைவனுடைய பாதுகாப்பில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற பூந்தோட்டத்திற்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கின்ற கிணற்றுக்கும் ஈடாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அன்னை மரியாளை தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்த பிறகு இவர் வழியாகத்தான் தன் மகனை கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய தந்தை கடவுள் அந்த அன்னை மரியாளை இளம் வயதிலிருந்தே தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், அன்னை மரியாள் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு பூந்தோட்டத்திற்கும் சீல் வைக்கப்பட்ட கிணற்றில் இருக்கிற தண்ணீர் எந்த அளவிற்கு தூய்மை உள்ளதாக இருக்கிறதோ அதுபோல அன்னை மரியாள் எப்பொழுதுமே தூய்மை உள்ளவளாக இருக்கிறாள் என்பதை நம்முடைய விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, கன்னி தூய்மை கெடாத மாதாவை என்று நாம் செபிக்கின்ற பொழுது
கன்னிமையில் இருக்கின்ற என்றும் கன்னிகையாக இருக்கின்றது அன்னை மரியாள் அன்று முதல் இன்று வரை நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காக தன் மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எனவே இந்த வணக்க மாத நாளிலே 11ஆம் நாள் இன்று அன்னை மரியாள் கன்னி தூய்மை கெடாத மாதாவாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அன்னையினுடைய பாதுகாப்பை நாம் தினந்தோறும் நாடி செல்வோம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளம் பெண்களுக்காக இளம் ஆண்களுக்காக ஜெபிப்போம். எந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய கன்னி தூய்மையை தந்தை கடவுள் பாதுகாத்து வழிநடத்தினாரோ அதே போல நம் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு இளம் பெண்களுக்காகவும் இளம் ஆண்களுக்காகவும் ஜெபித்து அவர்களுடைய கன்னி தூய்மை இறைவன் பாதுகாத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நாளிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் வளருகின்ற இந்த இளம் தலைமுறைதான் நாளைய சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கிறார்கள். உலகிற்கு மட்டுமல்ல, நம் நாட்டிற்கு மட்டுமல்ல, நம்முடைய அன்னையாம் திருச்சபை கூட இந்த இளம் தலைமுறையினர் தான் வளர்கின்ற தூண்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. எனவே இன்றைய நாளிலே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளை இறைவன் என்றும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.